simply supported beam na ஒரு beam இருக்கும். So அந்த beamல ரெண்டு சைடுலயும் supports இருக்கும். So the common representation for simply supported beam is one side will be provided with hinged support and the other end will be provided with roller support. So this is the general representation for simply supported beam. So ரெண்டு endலையும் simple it will be supported. So beam அப்படினாலே normally என்ன மாதிரியான loading condition கொடுப்பீங்க? Transverse loading condition, perpendicular loading condition. So இப்படி இருக்கும் அல்லது UDL ஆக்ட் ஆகலாம் அல்லது UVL ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி different kinds of loading conditions ஆக்ட் ஆகலாம் normally. So in case in certain special cases இப்படி inclined ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா so this loading condition will be subdivided into two components, one in the horizontal direction and another one in the vertical direction. கரெக்டா? ஸோ இது ஸ்பெஷல் கேசஸ், அதை தனியாக பார்க்கலாம். ஸோ நார்மலி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸில் உனக்கு என்னமா தான் ஆக்ட் ஆகும்? ட்ரான்ஸ்வர்ஸ் லோடிங் கண்டிஷன், வெர்டிக்கல் லோடு தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஹின்ஸ்டு சப்போர்ட்டுக்கு எத்தனை சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசான்டல். ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒன்லி வெர்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. ஸோ ஏ பாயிண்ட்ல கொடுத்துருக்க சப்போர்ட்டால ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ சிமிலர்லி பி பாயிண்ட்ல கொடுத்துருக்க சப்போர்ட்ல ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், தட் இஸ் ஆர்பி. ஸோ மேலே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோடிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் இனிஷியலி வி ஹாவ் டு கால்குலேட் தி வேல்யூ ஃபார் ஆர்ஏ அண்ட் ஆர்பி அட் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். கரெக்டா? ஸோ உனக்கு மேலே என்னென்ன லோடெல்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும். ஸோ அந்த லோட்ஸ் எல்லாமே ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா வாட் வில் பி தி வேல்யூ ஃபார் ஆர்ஏ அண்ட் ஆர்பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா வி ஹாவ் டு கோ ஃபார் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஸோ இது மட்டும்தான் உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பா. ஸோ ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சமேஷன் ஆஃப் ஆல் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் மட்டும் இருக்கிறதுனால நம்ம இந்த பாயிண்டே போக வேண்டாம். அப்படியே போனாலும் ஏ பாயிண்ட்ல ஹிஞ்ச்டு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ வேற எந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸுமே உனக்கு சிஸ்டத்தில் இல்லைங்கிறதுனால டைரக்டாக ஹெச்ஏவோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே, செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஆல் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் ஈக்குவல் டு 0. ஸோ கீழேருந்து மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதோட சமேஷன் இஸ் ஈக்குவல் டு மேலேருந்து கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸோட சமேஷன். கரெக்டா? ஸோ கீழேருந்து எதெல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாரு. ஒன்று ஆர்ஏ, இன்னொன்று ஆர்பி. இட் ஷுட் பி ஈக்குவல் டு மேலிருந்து கீழே ஆக்ட் ஆகுறது பாருங்க 3 kilonewton per meter UDL, அதை பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ, பிளஸ் ஒரு பாயிண்ட் லோட் 5 kilonewton, பிளஸ் ஒரு UVL இருக்கு, அந்த UVL பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். தேர்ட் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் summation of all the bending moment values acting at any point on the beam will be equal to 0. ஸோ யூஸ்வலா லெஃப்ட் ஹேண்ட்ல எடுப்பீங்க. ஸோ சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மூணு கண்டிஷனில் என்னென்ன கண்டிஷன்ஸ் ரெக்யர்டாக இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணி ஆர்ஏ அண்ட் ஆர்பி ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஃபுல்லாக சிமிலர் ப்ரொசீஜர் தான்ப்பா. கரெக்டா? ஸோ உனக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சு டிஸ்கஸ் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்ன டவுட் இருக்கோ அந்தந்த டைம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோ. How to draw shear force and bending moment diagrams for simply supported beam with various point loads. So அதுக்கு கீழே இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம். A simply supported beam of length 6 meter carries point loads of magnitudes 3 kilonewton and 6 kilonewton at distances of 2 meter and 4 meter from the left end. So for this case we are asked to draw the shear force and bending moment diagrams. So first as usual லோட் டயக்ராம் என்ன அப்படிங்கிறத கிவன் டேட்டாக்கு ஒரு டிராயிங் மாதிரி போடுவோம்லப்போ. ஸோ அந்த டிராயிங் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, லோட் டயக்ராம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ ரெண்டு சிம்பிள் சப்போர்ட்டட் கொடுத்துக்கோங்கப்பா. ஆஃப் லென்த் 6 மீட்டர். ஓகே, ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் ஆஃப் லென்த் 6 மீட்டர், கேரிஸ் 2 point loads. So first A,
B in name கொடுத்துக்கோ. Point loads 3 kilonewton and 6 kilonewton சொல்லிருக்காங்க. So 3 kilonewton is acting at a distance of 2 meter from the left end. Okay, 2 meter. So இத point B ன்னு வச்சுக்கோ. Magnitude is 3 kilonewton. So then the second point load is of magnitude 6 kilonewton is acting at a point T from the point A, that is the left end, at a distance of 4 meter. 4 meterல so இங்க ஆல்ரெடி B கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ அதனால C மார்க் பண்ணிக்கிறேன். D value of the point load is 6 kilonewton. அவ்வளோதான்ப்பா. ஸோ this is your load diagram. ஸோ ஃபர்ஸ்ட் AB சிம்பிளாக ஒரு பீம் ட்ரா பண்ணிக்கோ. ஏலையும் பிலையும் சிம்பிள் சப்போர்ட்டட் கொடுத்துருக்கேன், ஆஃப் லென்த் 6 மீட்டர். Then 2 point loads are considered on the given simply supported beam. So அதை considered பண்ற points CD நோட் பண்ணியிருக்கேன். C ஓட வேல்யூ 3 kilonewton, D ஆக்ட் ஆகிற பாயிண்ட் லோடோட வேல்யூ 6 kilonewton. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் லோட், 4 மீட்டர்ல செகண்ட் லோட், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யர் லோட் டயக்ராம். Support reaction is provided. So at equilibrium condition, மேல இருந்து கீழே ஆக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் லோட்ஸோட எஃபெக்டும் கீழே இருந்து மேலே கொடுத்துருக்க இந்த சப்போர்ட்ல ஜென்ரேட் ஆகிற சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸோட வேல்யூஸோட எஃபெக்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போதான் சிஸ்டம் வில் பி இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ ஏ பாயிண்ட்ல கிடைக்கிறத ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஏன்னு எடுத்துக்கோ, பி பாயிண்ட்ல கிடைக்கிற ஃபோர்ஸை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பின்னு சொல்லி எடுத்துக்கோப்பா. ஸோ அட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் RA plus RB should be equal to 3 plus 6. கரெக்டா? ஸோ there is no horizontal force components to be considered. So to find out the values of RA and RB, use the remaining two equilibrium conditions. Okay dana? So first equilibrium condition எடுத்துக்கிறேன். Equilibrium condition 1. Summation of all the vertical forces is equal to 0. Okay. So கீழ இருந்து மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் RA plus RB should be equal to 3 plus 6, that is 9 kilonewton. Okay, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோப்பா. RA plus RB is equal to 9. ஓகேப்பா. ஸோ செகண்ட் கண்டிஷன் உனக்கு தெரியும், சமேஷன் ஆஃப் ஆல் தி பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் டியூ டு தி subjected vertical loads at point A is equal to 0. ஸோ இங்கே முதல்ல சொல்லியிருந்தேன், இது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் A, இது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் B. ஸோ நவ் செகண்ட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், சமேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் A is equal to 0. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து ஆக்ட் ஆகிற ரிமைனிங் 3 force components, 3 kilonewton ஒரு ஃபோர்ஸ், 6 kilonewton ஒரு ஃபோர்ஸ், RB அப்படிங்கிறது கீழ இருந்து மேலே ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் காம்பனன்ட். கரெக்டா? ஏ பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸால ஏ பாயிண்ட்ல எந்த பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்காது. ஸோ ரிமைனிங் 3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸால ஆக்ட் ஆகிற பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் அட் பாயிண்ட் A is equal to 0ன்னு கன்சிடர் பண்ண போறோம்ப்பா. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் RB ஃபோர்ஸ் காம்பனன்ட் எடுத்துக்கோ. தம்பி சொல்லுப்பா, RB ஃபோர்ஸ் காம்பனன்ட் எடுக்கும்போது என்ன சைனோட எடுப்ப? பிளஸ்ஸா மைனஸா? RB force component கீழ இருந்து மேல, that is anti clockwise directionல force act ஆகுது. so அந்த force ஓட value plusல எடுப்பியா மைனஸ்ல எடுப்பியா? plus. so RB into distances from point A ல இருந்து RB வரைக்கும் உள்ள distance 6 meter, 6. then plus 6 kilonewton force இப்ப consider பண்ணுங்க clockwise direction. so minus 6 kilonewton into distance between point A and D is 4 meter plus 3 kilonewton force is acting in clockwise direction. So again minus 3 into distance between point A and this force component is 2 is equal to 0. So resolve பண்ணீங்கன்னா 6 RB is equal to minus 6 into 4 minus 24 minus 3 into 2 minus 6. So minus 24 minus 6 will be minus 30,
ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா 13 கிடைக்கும்ப்பா. ஸோ your RB value is 30 divided by 6, 5 kilonewton. Already in the previous slide, we have equation 1 as RA plus RB is equal to 9 kilonewton. So now we know the value for RB as 5 kilonewton. So RA will be 9 minus 5, that is 4 kilonewton. Now we know the value of RA is equal to 4 kilonewton. RB is equal to 5 kilonewton. So now we have to calculate the shear force values and bending moment values at each significant points. So shear force values first பார்க்கலாம்ப்பா. So shear force at point B என்னன்னு சொல்லுங்கப்பா. At point B ல force component இருக்கான்னு பாரு. clockwise anti clockwise shear force ல clockwise ல என்ன சைன் anti clockwise ல என்ன சைன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ அத வச்சு சொல்லுப்பா. At point B ல shear force value என்ன? -5 kilonewton. கரெக்ட்டா? 5 kilonewton force ஒன்னு ஆக்ட் ஆகுது. shear force diagram draw பண்ணும்போது கீழ இருந்து மேல, that is anti clockwise directionல ஆக்ட் ஆச்சுன்னா sin minus, so -5 kilonewton. Now at the next point, that is shear force at point D சொல்லுங்கப்பா. ஆல்ரெடி ஒரு -5 முன்னாடி ஆக்ட் ஆகுது. சோ மேல இருந்து கீழ ஆக்ட் ஆகுறது உனக்கு தெரியும், clockwise பாசிட்டிவ் சைனோட கன்சிடர் ஆகும். சோ +6, 1 kilonewton. Next, shear force at point C, already 1 kilonewton அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகுது. Now +3 acting at point C, so 4 kilonewton. Shear force at point A, 4 kilonewton. இந்த பாயிண்ட்ல என்னப்பா, +4 -4? -4. So 0 kilonewton. So these are all the shear force values acting at point A to B. ஸோ பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸும் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிராயிங் ஈஸியாக போட்டுடலாம். பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ். ஸோ இப்போ சொல்லுங்கப்பா, பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் பி. பி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் 0. அந்த பாயிண்ட்லேயே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனாலும் அதுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில எந்த டிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ 0. பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் டி. டி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் என்னப்பா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபோர்ஸ் காம்பனன்ட் ஆக்ட் ஆகுது, கீழ இருந்து மேல ஆக்ட் ஆகுது. சோ சைன் என்ன பெண்டிங் மொமெண்ட்ல? பிளஸ். சோ +5 into distance between point D and B is 2. So 10 kilonewton meter. Next, bending moment at point C பாருங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட் இருக்கு. So first force component RB is equal to 5 kilonewton. So 5 into distance எவ்வளோப்பா? 4 meter between point C and B. C பாயிண்ட்ல தான் இப்போ பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். 5 kilonewtonக்கும் கன்சிடர் பண்ற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 4 meter. Then the next load 6 kilonewton clockwise directionல ஆக்ட் ஆகுது. So -6 into 2. வேல்யூ எவ்வளோப்பா? 20 minus 12, 8 kilonewton meter. Next, bending moment at point A பாருங்க, 5 kilonewton 6 meter distanceல. Next 6 kilonewton clockwise direction, so -6 into 4. Next 3 kilonewton clockwise direction, so -3 into distance 2. Value என்னப்பா? Value என்னன்னு பாருங்க. 0 kilonewton meter. நோட் பண்ணிக்கோ. So point A, point B. So this is RA value 4 kilonewton. So இங்கே RB reaction force 5 kilonewton. So இங்கே C pointல 3 kilonewton. D pointல 6 kilonewton. Distance பார்த்தீங்கன்னா 2 meter.
2 meter, 2 meter. So this is your free body diagram. Okay. So எல்லா significant points-ஐயும் extend பண்ணி விட்டுக்கோங்க. So first shear force diagram draw பண்றதுக்காக ஒரு straight line போட்டுக்கிறேன். A, B, C and D. So எல்லா பாயிண்ட்ஸ்லையும் shear force-ஓட values தெரியும். நோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் அட் பாயிண்ட் பியில் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5 kN. ஸோ லைனுக்கு மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ் இல்லையா? ஸோ கீழே -5 kN. ஸோ அந்த மைனஸ் போட்டாலும் சரிதான், போடலனாலும் சரிதான்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி கீழே தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் மைனஸ் ஜஸ்ட் கால்குலேட் பண்ண வேல்யூ, பாசிட்டிவில் 5 போட்டிங்கன்னா மேக்னிடியூட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அட் பாயிண்ட் டியில் பார்த்தீங்கன்னா 1 kN. At point C ல 4 kN. Point A ல 0 kN. ஸோ கரெக்டாக 4 பாயிண்ட்ஸ்லையும் கால்குலேட் பண்ண ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூஸை காமிச்சிக்கலாம்ப்பா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்ட் ஆகிற எல்லா லோட்ஸுமே பாயிண்ட் லோட்ஸ் தான். ஸோ யூடிஎலாக இருந்ததுனா தான் ஸ்ட்ரைட் லைனாக ரெப்ரசென்ட் பண்ணணுமா, ஆர் குவாட்ரேட்டிக் ஆர் கியூபிக் பேரபாலிக் கியூபிக் கர்வ்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணணுமாங்கிற டவுட் வரணும். ஸோ இது பாயிண்ட் லோட் தான். ஸோ கண்டினியூஸ் லைன்ஸால என்ன பண்ண போறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டினியூஸ் லைனால ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. பியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோ. ஸோ அட் பாயிண்ட் பியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பி பாயிண்ட்ல -5 kN. கரெக்டா? ஸோ -5 kN பியிலிருந்து டி போகும்போது இங்கே வந்து போகணும் இல்லையாப்பா? ஸோ அதனால இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இங்கேயும் -5 kN தான் ஆக்ட் ஆகுது. ஸோ பட் அடிஷனலாக டி பாயிண்ட்ல ஆக்ட் ஆன பாயிண்ட் லோடால 1 kN ஆக்ட் ஆச்சு. கரெக்டா? ஸோ பியிலேருந்து -5 எடுத்தோம், அதுலேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த பாயிண்ட்ல 1 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட் லோட் தான் ஆக்ட் ஆகுது பிட்வீன் பாயிண்ட்ஸ் டி அண்ட் சி. ஸோ அதனால ஸ்ட்ரைட் லைனாக எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் சி பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கு 4 kN. ஸோ நெக்ஸ்ட் சில இருந்து ஏ வரும்போது ஸ்ட்ரைட் லைனாக வருவீங்க. ஏ பாயிண்ட்ல 0 kN. ஸோ கீழே கொண்டு ஜாயின் பண்ணிடணும்ப்பா, அவ்வளோதான். ஸோ உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இதுதான்ப்பா. ஸோ இதில் மேலே உள்ள போர்ஷன் இவ்வளோ பாசிட்டிவ், கீழே இந்த போர்ஷன் மட்டும் நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. So this is your shear force diagram. So next to draw the bending moment diagram, கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோ. So point A, C, D and B. So now we know the bending moment values at all the 4 points. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் known values மார்க் பண்ண போறீங்கப்பா. bending moment at point B என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 kN மீட்டர். D பாயிண்ட்ல bending moment என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 kN மீட்டர் பாசிட்டிவ். அட் பாயிண்ட் சியில் பார்த்தீங்கன்னா 8 kN மீட்டர் பாசிட்டிவ். பாயிண்ட் ஏல 0 kN மீட்டர். ஸோ பாயிண்ட் லோட்ஸ் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட் லைனால ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டைரெக்டாக பி பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனால ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஸோ பி அண்ட் இந்த பாயிண்ட்டை மேட்ச் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி யோர்
bending moment diagram. All the bending moment values at all the 4 points are positive. So அதனால உனக்கு bending moment diagram full and full positive கிடைச்சிருக்கும். So this is your bending moment diagram.